ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தர் நம்ம நம்புகிறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. என்னால் எப்போதுமே ஒரு விஷயங்களில் நம்மளால் நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு செய்ய போகிறது கிடையாது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். என்னால் வேறு வேறு விஷயத்துக்கு நம்மளால் ஒரு சில விஷயங்களை நம்புறதுக்கும் இல்லை மற்றவங்க நம்மளை பேசி இது பண்ணுறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியல, பண்ண முடியல அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான ஒரு தருணத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர, நீங்கள் அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுன்னோ இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க நடந்துக்கணுங்கிறதோ அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டாம். பேசி ஒரு சில விஷயங்களை நம்ம நடந்துக்கிறத விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்துட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு சில இதை நம்ம நம்பி அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை நடந்துக்கிறது தான் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியாது. இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்பி செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக எந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களப்பா, ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு யார் இருக்கா? நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் நடந்துக்க முடியாமல் போகிறப்ப அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கடந்து தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். கடந்து தான் ஒரு சில விஷயங்களை நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது. யோசிக்காமல் எதையும் நம்ம முடிவெடுத்துட முடியாது. யோசிக்காமல் எடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் நிறைய விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக நம்ம உண்மையாக நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே உணராத மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள, ஆனால் அதுக்கு தகுந்த காரணங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறது தானே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே மற்றவங்கள நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களில் இறங்கிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி தான். இல்லைங்கள, சரியான விஷயங்களை நம்ம சரியான நேரத்தில் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, கரெக்டு தான். நான் எதையுமே இல்லைன்னு நான் மறுக்கலை. ஒரு சில விஷயங்களில் நம்ம சரியான இதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாளை வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, சரி தான். நீங்கள் அதையெல்லாம் ஒரு சில விஷயத்தில் குழம்பாமல் இருங்க.